என் தம்பியை பாருங்கள், இவன் வந்து ஒரு யூடியூப் சேனல் தான் வச்சுருக்கான். இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கான். அவனை பார்க்கறதுக்காண்டி நான் இங்கே ஜகராவுக்கு வந்திருக்கான். ஐயனுக்கு என்ன உள்ளார வர படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். அதுக்கு என்னங்கிறப்ப ஒரு பொறுப்பு இல்லாமல் ஒரு யூடியூபரு என்ன ஒரு செலிப்ரிட்டி இப்படி படுத்து தூங்கலாமா? இருக்க உட்காந்துருக்கான் பாருங்கள். உள்ளார வந்துட்டு ஒரு 2 தடவை இது பின்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். என்ன 2 தடவை வந்து ஃபோன் அடிக்கிறேன், நின்றுக்கிட்டு கட் பண்ணி விட்றானா. கட் பண்ணி விட்டுட்டு படுத்து தூங்குறான். அந்தளவுக்கு நான் வந்ததே தெரியாது. ஐயோ நான் வந்ததே தெரியாது இவனுக்கு. நான் பின்னாடி நின்றுட்டு ஃபோன் அடிக்கிறேன், ஃபோனை இப்படி பார்த்துட்டு அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே படுக்கிறான். என்ன உன்னை நம்பி அப்புறம் எப்படி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க உன் சேனலை? இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் இருந்தீங்கன்னா என்ன தான் சொல்கிறது? அப்போது அது ஃபிர்தோஸ் ஸ்பீச் விலாகர்னு சேனல் வந்து இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாப்புல. சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பார்க்குற நீங்கள். என்ன நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நம்ம ஆள் இவர் இருக்கிறாப்புல, நம்ம ஊர் ஆள். என்ன அதனால் வந்து காமெடியான கண்டென்ட்லாம் நிறையா ஓடும். இங்கே ரூமை பொறுத்த வரைக்கும் வந்து காமெடிக்கு பஞ்சமே கிடையாது. அதான் அவரை வச்சு நல்லா செம்மையாக காமெடி ஓடும். என்ன இவன் வீடியோ ஒன்று வச்சுருக்கிறேன்னா அதை பொறுமையாக அதை போஸ்ட் பண்ணுறேன். எத்தனை பேர் தங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 1 2 3 இந்த இங்கே கீழே ஒரு 2 பேர் படுத்துக்கணும். 5 6 7 அங்கே சைடில் ஒரு ரூம் இருக்குது, கிச்சனு. நிறையா பேர் வந்து இருக்குது இந்த ரூமில். கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் என் தம்பியோட சேனலையும் வந்து லிங்க்கை வந்து நான் அனுப்பிச்சி விட்டு வைக்கிறேன். கீழே கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். அதனால் வந்து தம்பியோட சேனலையும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகேவா? நான் கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணி கிளிப்பாக தான் வந்து எடுக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபுல் வீடியோவாக வந்து ஒரு லென்த்துக்கு வந்து நான் கொடுத்து வைக்கிறேன். அப்படியே தம்பியை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். இங்கே வந்து சரி அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸாக வந்து ஒரு இன்பதிர்ச்சி கொடுப்போம் அப்படின்ட்டு பார்த்தா இவன் எனக்கு இன்பதிர்ச்சி கொடுக்குறான் தூங்கிக்கிட்டு. என்ன ஃபோன் அடித்தா பின்னாடி படுத்து கடந்துக்கிட்டு எடுக்கிறது கிடையாது, கட் பண்ணி விடுறது. இது என்ன ஒரு அன்னகாரம் வந்து ஃபோன் அடிக்கிறேன், எடுக்க மாட்டேங்கிறான். ஒரு பொறுப்பு இல்லாமல் இருந்துக்கிட்டு இதெல்லாம் வந்து என்ன நல்லாவாக இருக்குது. வீடியோ இதுலேயே வந்து நான் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கிறேன், நீங்களே வந்து பாருங்கள். நான் இதில் வேறு புதுசாக வேறு ஒரு விளாக் சேனல் வேறு ஒன்று ஆரம்பித்து வேறு வச்சுருக்கிறேன். என்னதான் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. எப்படி தான் வந்து லைஃப்பில் வந்து மேலே எந்திரிச்சு வரப்போகிறான் என்னங்கிறது ஒன்றுமே புரியலை. என்ன பாருங்கள் எப்படி நிற்கிறான் பார்த்தீங்கன்னா இல்லையா? என்ன முடிஞ்ச அளவுக்கு வந்து அவனோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. ஓகேவா? ஃபுல் வீடியோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதான் நம்ம தலைவர் இருக்கிறாரு. நான் அவன் சேனல்லாம் போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவரை வச்சு நல்லா காமெடி, அவர் நல்லா பயங்கரமாக காமெடி அடிப்பார். அவரை ஓட்ட முடியாது யாரும், அவர் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஓட்டுவார். அந்த மாதிரி வந்து காமெடி அடிப்பார் ஆள். அவரோட வீடியோ வந்து ஒரு 10 வீடியோ பக்கத்தில் வந்து நான் வந்து வச்சுருக்கேன், நான் போடுறேன் நம்ம சேனல்லையும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா எப்படி ஆள் வந்து டக்குன்னு வந்து அடிச்சு விட்டு போகிறாரு பார்த்தீங்கன்னா. ஓகே, பாய்.